2024 மக்கள் தீர்ப்பின் பின்னர் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் ஆரம்பித்துள்ளது. ஊழலை ஒழிப்போம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அரச சொத்துக்களை தனிப்பட்ட சொத்தாக பயன்படுத்தியவர்களை நீதிக்கு கொண்டு வருவோம். இவை தேர்தல் மேடைகளில் ஒலித்த கோஷங்கள் மட்டுமல்ல, இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார, அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஆகியோரின் சமீபத்திய கருத்துக்கள் ஒரு முக்கிய அரசியல் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. கடந்த ஆட்சி காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல், அரச நிதி மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான முக்கிய வழக்குகள் அடுத்த சில மாதங்களில் தீவிர நீதிமன்ற கட்டத்தை அடையவிருக்கின்றன. இதனுடன் இணைந்து உயிரிழப்புகளால் நாடையே உலுக்கிய ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் மீண்டும் தீவிர கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. யார் பின்னணி, எந்த தகவல்கள் மறைக்கப்பட்டன, ஏன் பாதுகாப்பு தோல்வியடைந்தது என்ற கேள்விகளுக்கு பதில் தேடும் அழுத்தம் மீண்டும் அதிகரிக்கிறது. இதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் வேறொரு அலை உருவாகிறது. புதிய போலி பக்கங்கள், இன வெறுப்பை தூண்டும் பதிவுகள், மத அடிப்படையிலான பிரிவினை கருத்துக்கள், சமூகங்களிடையே நம்பிக்கையின்மையை உருவாக்கும் தகவல் பரப்புகள், இவை அனைத்தும் ஒரே காலகட்டத்தில் அதிகரித்திருப்பது சாதாரண சம்பவமா? சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களிடையில் மீண்டும் பிளவை உருவாக்கும் முயற்சி நடக்கிறது என்ற சந்தேகம் பல தரப்புகளில் எழுகிறது. இந்த பின்னணியில்தான் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உலக தமிழ் சமூகத்தினரால் கம்பன் விருதால் கௌரவிக்கப்பட்டார். அந்த விருது ஒரு சாதாரண கலாசார நிகழ்வு அல்ல. இன நல்லிணக்கம், சமத்துவம், சமூகங்களுக்கு இடையிலான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் அரசியல் அணுகுமுறைக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரமாக பலரும் அதை பார்த்தனர். தமிழ் மக்களுடனும் முஸ்லிம் மக்களுடனும் சிங்கள மக்களுடனும் சம உரிமை மற்றும் அமைதியை அடிப்படையாக கொண்டு உரையாட முயற்சிக்கும் ஒரு தலைவருக்கான உலக தமிழ் சமூகத்தின் மரியாதை அது. ஆனால் அதே நிகழ்வை சுற்றியே சமூக வலைதளங்களில் கடுமையான வெறுப்பு மற்றும் எதிர்மறை பிரச்சாரங்கள் பரவின. சில சிங்கள இனவாத அரசியல் வட்டாரங்கள் அந்த விருதை சந்தேகப்படுத்தவும் வெறுப்பை தூண்டவும் முயல்கின்றன. ஒரு நல்லிணக்க அங்கீகாரத்தை கூட இன அரசியலாக மாற்ற வேண்டிய அவசியம் ஏன் உருவானது? பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவது ஒன்று: நீதிமன்றத்தில் தங்களை காப்பாற்ற முடியாதவர்கள் சமூகத்தில் குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அரச துறையில் ஏற்படும் சிறிய தவறுகள் கூட பெரிதாக்கப்பட்டு மக்களிடம் விரக்தி உருவாக்கப்படுகிறது. திரைசேரி மீதான இணைய தாக்குதல் சம்பவம் போன்றவை உடனடியாக அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டன. விமர்சனம் ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. ஆனால் பொய்யான தகவல் பரவல், திட்டமிட்ட இன வெறுப்பு, சமூகங்களிடையே பயத்தை உருவாக்குதல், இவை ஜனநாயகம் அல்ல. இலங்கை மக்கள் ஏற்கனவே இன அரசியலின் விலையை பல தசாப்தங்கள் செலுத்தியுள்ளனர். மீண்டும் அந்த இருண்ட பாதைக்கு நாடு செல்லக்கூடாது என்பதே பெரும்பான்மையான மக்களின் விருப்பமாக உள்ளது. எனவே மக்கள் ஒவ்வொரு செய்தியையும் விமர்சன பார்வையுடன் அணுக வேண்டும். சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களின் பின்னால் இருக்கும் அரசியல் நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் திட்டமிட்ட பிரிவினை அரசியலை கண்காணித்து சமூக அமைதி, இன நல்லிணக்கம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஏனெனில் இன்று நடைபெறும் போராட்டம் வெறும் ஆட்சி போட்டி அல்ல. இது ஊழலுக்கும் நீதிக்கும் இடையிலான மோதல். பழைய இனவாத அரசியலுக்கும் புதிய நல்லிணக்க அரசியலுக்கும் இடையிலான தீர்மானிக்கும் வரலாற்று போராட்டம். நாடும் நீதியும் வெல்லட்டும்.